ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டார். நல்லா செஞ்சுருக்கார். அவருக்கு வந்து நல்லா பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தெரியுது அப்படின்னு தெரியுது. நமக்கு வந்து ஒரு 3 பொது மேடைகள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரில். ஒன்று மாநாடு, இன்னொன்று அம்பேத்கர் புத்தக வெளியீடு, இங்கே மூணாறில். மூணுலேயும் ஒழுங்காக நல்லா ஃப்ளோவாக பேசுகிறார். அவர் சினிமாவில் வந்து அவருடைய குட்டி கதையெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் நல்லா பேசுவார். ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பேசுவார். அப்போ நான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க, அவர் சினிமாக்கார் டைலாக்னுவாங்க. ஆனால் அவருக்கு அந்த பேச்சு எப்படி நல்லா ஃப்ளோ, ஃபுல்லி கமாண்டிங் ஓவர் த லாங்குவேஜ் அவருக்கு எப்படி தெளிவாக இருந்துச்சோ அது மாதிரி அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருக்கிறார். பெரிய அனக்டோட்ஸ்லாம் இல்லாமல், பெரிய மேற்கோள்கள்லாம் இல்லாமல், சாதாரணமாக ஒரு மனிதனை பேசும்போது ஒரு கலவை கொண்டு போகிற வச்சுருக்காரு. அப்படி வந்து 3 இடத்துலையுமே அப்படி தான் பேசுகிறார். மாநாட்டிலையும் சிறப்பாக பேசிட்டார், அம்பேத்கர் புத்தக வெளியீட்லையும் சரியாக பேசிட்டார், இங்கேயும் சரியாக பேசிட்டார். பேசினால் வந்து அடடா பின்னிட்டார், எப்பா அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னங்க பேச்சு, அதெல்லாம் ஒரு பேச்சாங்க, என்ன வந்தார் போனார் இப்படி அப்படின்னா ஒழுங்காக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. எவ்வளோ என்ன மீட்டரில் இருக்கணுமோ அது அவங்க கணக்கில் சொன்னால் அந்த அளவு இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. ஹி வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் ஆடியன்ஸ். அங்கே மேலே எதிர இருக்கக்கூடிய பொதுமக்களோட கரெக்டாக கனெக்ட் பண்ணார்.